துபாயில 24 ஹவர்ஸ் ரேசிங் வந்து போயிட்டு இருந்தது. அதில அஜித் குமார் சாரோட ரேசிங் பார்க்குறதுக்காக நாங்க அங்க போனோம். என்ட்ரன்ஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி ரொம்ப தூரம் நடந்து போய் பார்க்கும்போது, அங்க வந்து அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்க முடிஞ்சது. பயங்கர ஹேப்பியா இருந்தது. உடனே நாங்க வேற என்ட்ரன்ஸ் வழியா போயி ஆட்டோட்ராம்ல உள்ள உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் போய் பார்த்தோம். வெளிய இருந்து பார்க்கும்போது இவ்வளோ சூப்பரா இருக்கே! உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹேப்பி எக்ஸைட்டடா இருந்தோம். கார் வாமா மின்னல் அப்படிங்கிற மாரி மின்னல் வேகத்தில சல்லுன்னு போகுது. கரெக்ட்டா வந்து இங்க ரீச் ஆயாச்சு. அப்படியே போய் உட்கார்றோம். ரேஸ் பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது, அங்க அஜித்தோட கார் வந்து ரொம்ப டேமேஜ்டா எல்லாரும் தள்ளிட்டு போறத பார்த்ததும், மனசு பக்குன்னு ஆயிடுச்சு. பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. "ஐய்யய்யோ! என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி நாங்க போய் உட்காந்ததும் என்ன நடந்துச்சு எதுன்னு எங்களுக்கு தெரியல. ரொம்பவே பார்க்க கஷ்டமா இருந்துச்சு. அஜித்துன்னு போட்டிருக்காங்க. இந்தியன் ஃபிளாக் அங்க குடுத்துருக்காங்க பாருங்க. 414. ஸோ நான் அந்த கார பார்த்ததுமே மனசு உடைஞ்சிருச்சு. "ஐய்யய்யோ! என்னடா இப்படி இருச்சு?" அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். கன்ஃப்யூஷன்ல தான் உட்காந்துருந்தோம். நாங்க உட்காந்துருந்த ஆப்போசிட்ல வந்து அஜித் சார பார்க்க முடிஞ்சது. ஃபோன்ல ஜூம் பண்ணி நான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் எல்லார் கூடயும் பேசுறது, சாப்பிட்றது, தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. அந்த போர்ட்ல பார்த்துட்டு இருக்கிறதுங்கிற மாரி அவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரோ, அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ரேஸ் பார்க்க வந்த கூட்டத்த விட, அவர பார்க்க வந்த கூட்டம் தான் அதிகமா இருந்தது. இது 24 ஹவர்ஸ் ரேஸ். ஸோ ஜான் 11th 1 PM ஸ்டார்ட் பண்ணி, ஜான் 12th 1 PMக்கு இது ஃபினிஷ் ஆயிடும்.
ரேசிங் வந்து வேற லெவல். அஜித் சார் எங்களால இப்படி தான் பார்க்க முடிஞ்சது. இதுவே எங்களுக்கு ஹேப்பியா இருந்தது. சரின்னு சொல்லி நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, அஜித் குமார் ரேசிங்க்கு வந்து 3 பொசிஷன். இந்தியன் ஃபிளாகோட அவர் நிக்கிறத பார்க்கும்போது, வாவ்! அப்படின்னு மாரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இத காமிக்கணும் அப்படின்னு நெனச்சேன். சில வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். பாருங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா எனக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க. இனி அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.